அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் குடும்பம், தொழில், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரங்கள், இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு நவ கிரகங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால தான் எதுவுமே மனசுலையே வச்சுக்கிட்டு இது எப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டீங்க. இந்த கடகராசிக்காரருடைய குணம் அதுதான். தான் எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தால் கூட அடுத்தவங்ககிட்ட ஐடியா கேட்டு நம்ம செய்யணும், அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. எதுவானாலும் நாம் தான் பார்க்கணும், நம்மளுடைய பிரச்சனை நாம் தான் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரர். இந்த கன்னிராசிக்காரர் பார்த்தோம்னா அனுபவ ரீதியில் எல்லாமே சிலர் பார்த்தோம்னா நம்பாமல் கெடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பாமல் கெடுவாங்கன்னா யாரையுமே நம்புறதில்ல, அவர் புத்தி போன போக்கில் போய் எல்லாமே பாதிக்கப்பட்டார், இதுதான் சொல்கிறது. ஆனால் கன்னிராசிக்காரர்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லோரும் நம்பி தான் ஏமாறுறது. சொந்த பந்தத்தை நம்புறது ஜாஸ்தி. கட்டிய கணவனாக இருந்தாலும் உயிரே கொடுப்பீங்க, கடைசியில் அந்த இடத்துல பார்த்தா வெகுளிங்கிற ஒரு பேர் வாங்கி கடைசி நமக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு ஆணார்களுடைய பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை காயப்படுத்துவாங்க. காயப்படுத்தினாலும் இதுதான் கடவுள் விட்ட வரம் அப்படின்ட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்படி பல சிரமங்களை நீங்கள் கடந்து வந்தாலும் ஆனால் ஊர் உலகத்துக்கு முன்னால் கௌரவமாக வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் தான். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, அதை தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய அவங்க இந்த கன்னிராசிக்காரர். இந்த இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனக்கு இப்போ பார்த்தோம்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், இந்த ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக, அதாவது என்னென்னா கடுமையான சில ஆரோக்கிய தொந்தரவுகள், அடுத்தது பார்த்தோம்னா தான் நினைக்கக்கூடிய சில எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக செய்து முடிக்காமல் சில இடையூறுகள் இதெல்லாமே ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த இடத்துல சங்கடங்கள் உண்டாகிருக்கு. அது ஒருத்தர் மேலே பாசம் வச்சாலும் சரி, கூட்டு தொழில் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லையா நாம் ஒரு பொசிஷனில் இருந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, அவங்கள நம்மளுடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க. மறைமுகமாக நம்மளை கஷ்டப்படுற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா. இதனால் ஒன்று வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும், இல்லையா பணத்தை இழந்திருப்பீங்க, இல்லையா அதாவது நம்மளுடைய கெட்ட பேர் அவப்பேர்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சில சிக்கல்கள் உண்டாயிருக்கும். இந்த சிக்கல்கள் இருந்து மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்போவுமே காயப்பட்ட நெஞ்சத்துக்கு, அதாவது ஏதோ அந்த கஷ்டங்கள் போகிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் இல்லையா, நடந்தால் தானே நமக்கு ஒரு, அதாவது ஒரு புண்ணுக்கு மருந்து வச்ச மாதிரி ஆச்சுங்களா. அதாவது இழப்பை ஈடுகட்டுறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் இல்லையா. அந்த வாய்ப்பு இந்த மே மாதம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். காரணம் 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஜீவ சமாதிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சித்தர்கள் அதாவது இருக்கக்கூடிய இடம் ஆச்சுங்களா. அதே மாதிரி ஒரு ஜீவ சமாதிகள், மகான்கள், அதாவது சமாதிகள், அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் சரிங்களா. சில சிந்தனைகள் தெளிவாக்கும். இந்த மனக்குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும் இந்த மாதத்தில். அது ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வரப்போகிறார். ஆட்சி பலத்தில் வரப்போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா புதனும் இருப்பார் இந்த 14ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த 8இல் உங்கள் ஜென்மாதிபதி 10ஆம் அதிபதி. அப்போது புதன் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுல இந்த மாதம் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் சரிங்களா. ஒரு இடம் மாறலாமா, மாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும். மாறினா நல்லது நடக்கும்,
சரிங்களா? அது வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், இல்லையா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்தே நமக்கு வந்து கொஞ்சம் மாறி போய் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களாக இருக்கும். அப்போது யோசித்து முடிவெடுக்கணும். அந்த யோசித்து எடுக்கும்போது அது சரியாக அமையும். அவசரத்தில் எடுக்கிறது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? பிரயாணங்கள், அதாவது இடம் மாற்றங்கள், அதாவது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கணும். 2வது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானும், அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த சுக்கிரன். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிர பகவான் என்ன ஆகிறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 14ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலத்தில் இருப்பார். சரிங்களா? பூர்வீக சொத்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த சொத்தே வராத மாதிரி தெரியுது, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு நினச்சா நாம் போய் களைச்சி விட்டு இன்னும் பிரச்சனை பெருசாகுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா? கேட்க முடியாமல் இருக்கிற பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் போய் கேட்கலாம். இல்லை இந்த நேரத்தில் ஒரு வழக்கே போடலாம். இல்லையா ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கில் இருந்து விடுதலையாக வர வேண்டிய சந்தர்ப்பங்கள், எதிரிக்கு பாதகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக டீல் பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் நம்மளுடைய எண்ணம் ஒன்று இருக்கும். சரிங்களா? எண்ணம்னா என்ன? எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு திருமண வாழ்க்கையோ, இல்லையா நமக்கு வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணமோ, இல்லை வந்து நம்மளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது, அது விற்றுட்டு வேற ஒன்று வாங்கலாமோ, இந்த மாதிரி ஒரு அசையாத சொத்துக்கள், எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள், அதாவது அது பண்ண முடியாமல் தாமதமாயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் எது வரைக்கும் இருக்குது? இந்த மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடும். ஆல்ரெடி குரு பகவான் 10ல் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுசாகவே பார்த்தோம்னா சில கமிட்மெண்ட்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா தனித்த குரு இருக்கிறது கூட அசுர் குரு தேவகுரு ஒன்று சேர்வது ப்ளஸ் மைனஸ் கலந்திருந்தாலும் வேத ஜோதிடத்தில் சில சாதகமான வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கிக்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு கேந்திராதிபதியாக இருந்தாலும் அந்த கேந்திராதிபதி தனித்து இருப்பதை விட, அதாவது பலத்தோடு இருப்பது, சுக்கிர பலத்தோடு இருப்பது ஓரளவுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? நாம் பாசம் வச்சுருக்கக்கூடிய சண்டைக்கு வந்தால் கூட நாம் இன்னும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அதிகரிக்கக்கூடாது. இந்த நேரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை. ஆமாவா? சரி அப்படித்தான் இருக்கட்டும், பார்த்துக்கலாம், அப்படி தான் ஒதுங்கி வரணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதில் அடுத்து பார்த்தா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு பலன் கொடுக்கும். சரிங்களா? இறைவனுடைய சித்தம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருளை கொடுக்கும். அதனால் இந்த மாதம் சில விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியிலும் சாதகமான வாய்ப்புகள் கொடுக்கும். பொருளாதார அடிப்படையிலும் சில சக்ஸஸான வாய்ப்புகள் கொடுக்கும். இறைவன் பலத்தை நீங்கள் அடையணுங்கிற ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால, அதாவது முருகரை வழிபாடு பண்ணுறது கூட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். முன்ன செவ்வாய் உங்களுக்கு அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் பலம் பெறார். சரிங்களா? அப்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இறைவன் சித்தத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். சரிங்களா? அப்போது இந்த சொன்ன பலன்கள் கோட்சார அடிப்படையில் இந்த பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி நமக்கு சாதகமாக இருக்கணும். அது பாதகமாக இருந்ததுன்னா சிலர் பார்த்தோம்னா எல்லாம் கோச்சாரம் நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆனால் நமக்கு பார்த்தோம்னா என்னவோ நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல, நாளுக்கு நாள் கஷ்டம்தான் அதிகரிச்சுட்டு இருக்குது. யாருன்னா நம்பினாலும் அந்த இடத்துல துரோகம், யாரை எதிர்பார்த்தாலும் மோசம். ஆக மொத்தத்தில் நாம் வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குதே தவிர தனக்காக வாழ்கிற மாதிரி இல்லை. நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிறவங்க மாதிரியும் இல்லை. ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்ட்டு சிலர் வந்து ரொம்ப வருத்தத்திலேயே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம தசாபுத்திகள் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேசம் பார்த்தீங்கன்னா ராகு தேசம்னா 18 வருஷம், சுக்கிரன் தேசம்னா 20 வருஷம், இந்த சூரியன் திசையெல்லாம் பார்த்தோம்னா 6 வருஷம். இப்படி வந்து காலங்கிறது கிரக பயிற்சிகள் நகர்வுகளால் சில மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த பயிற்சிகள்னாலையும் நமக்கு நடக்கக்கூடிய திசைகளால். அப்போ உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லைங்களா? நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான முறையில் அருமையாக உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை எதையில சாதிக்கணும், எந்த நேரத்தில் எந்த முயற்சிகள் எடுக்கணுங்கிறது தீர்மானிங்க. நிச்சயமாக கன்னி ராசிக்காரருக்கு எதிர்காலம் அற்புதமாக இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியோட
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.